Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை, மகம் நட்சத்திரம். தனது வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ யாரோ, அவர்களின் நன்மைக்காக தனது வாழ்க்கையே பணயம் வைக்கும் அன்பர்கள் உண்டா? அவங்களது நல்வாழ்வுக்காக தான் வாழ்கிறோம், அவங்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்க வகையில் சிலர் இருப்பார்கள். அவர்களுக்கு எது போன்ற அமைப்பு இருக்கும்? இதற்கு ஒரு சூத்திரம் உண்டு. 8க்கு உடையவன் 7ஆம் இடத்தில், 7க்கு உடையவன் லக்கணத்தில், சுக்கிரன் நீச்சமோ அல்லது அசங்கமோ அல்லது மறைவு ஸ்தானமோ பெற்றிருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த நபர் தனக்காக வாழ மாட்டார். பெண்ணாக இருந்தால் கணவனுக்காக, ஆணாக இருந்தால் மனைவிக்காக, அவளுக்காக மட்டும்தான் வாழ்வார். இது எப்படி சாத்தியம்? விளக்கம் பார்ப்போம். 8க்கு உடையவன் அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறான். கஷ்டம். இந்த கஷ்டம் எதற்காக? 7ஆம் இடம் சம்பந்தம், கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ. 7க்கு உடையவன் லக்கணத்தில். இந்த கணவனைத்தான் பிரதானமாக எண்ணுவார்கள். தெய்வம் தொழால் கொள்நனை தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொன்னார்களே, இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம், நினைத்து பாருங்கள். இதுதான் முக்கியம் என்று இருப்பார்கள். பெண்ணாக இருந்தால் ஆணை, ஆணாக இருந்தால் பெண்ணை. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்து வரும் சில விஷயங்கள் தான் முக்கியம். அப்படி இல்லை என்று சொன்னால் இல்லை. அது என்ன? சுக்கிரன் நீச்சமாக அல்லது மறைவு பெற்று இருந்தால் அப்படி. ஒருவேளை சுக்கிரன் அப்படி இல்லாமல் இருந்தால் இது நடக்காது. இதுதான் முக்கியம். இது ஏன் என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு 8க்கு உடையவன் 7ஆம் இடத்தில் இருந்தான், ஒரு அர்த்தம் பார்த்தோம், ஒரு பலனை பார்த்தோம். சரி, 7க்குடையவன் லக்கணத்தில் இருக்கிறான், இதற்கு ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் வந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்க வேண்டும். இந்த நபருக்கு அந்த எண்ணம், அந்த ஆசை இல்லாது இருக்க வேண்டும். இதைவிட அந்த பண்பு தான் மேலோங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது நடக்கும். நாம் முந்தி ஒரு திரைப்படத்தில் கூட பார்த்துருப்போம். ஒரு கோட்டை சிறிதாக ஆக்க இன்னொரு கோடு பெரிய கோடு போட்டோம் என்று சொன்னால் இது சின்ன கோடாகும். இப்படி ஒரு படம் கூட வந்திருக்கிறது. அதைப்போல் எல்லோரையும் ஆட்டி படைக்கும் சுக்கிரனுடைய சிற்றின்ப பண்பு, சிற்றின்ப குணம் பெருமளவு குறைவதற்கு அந்த சுக்கிரன் கெட்டு போயிருக்க வேண்டும். அப்படி கெட்டு போனால் இந்த பண்பு மேலோங்கி இருக்கும். இதுபோல் லக்கணாதிபதி 7இல், 8க்குடையவன் 7இல், 7க்குடையவன் லக்கணத்தில், இப்படியெல்லாம் இருந்து சுக்கிரன் நன்னிலை பெற்றிருந்தால் இதை போன்ற பக்தி இருக்காது துணையிடம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று குறைந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இன்னொன்று நிறைந்திருக்கும். இது ஜோதிடத்திலும் விதிவிலக்கு அல்ல. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே,
சுற்று வட்டாரத்தில் நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். எல்லோருக்கும் பொதுவாய் வந்த ஒரு கஷ்டத்தை உங்களது புத்திசாலித்தனத்தால் தீர்த்து வைத்த காரணத்தால் இந்த நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டினால் பெற வேண்டியதை பெறலாம், உண்மைதான். காட்டக்கூடாததை காட்டினால் இன்று நீங்கள் அப்படித்தான் செய்ய இருக்கின்றீர்கள். கவனம். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற மொழியினை, பொன்மொழியினை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை இன்றைய தினம் உங்களது செயலாலும் அதனால் நீங்கள் அடையும் நன்மையாலும் அறிந்து கொள்ளலாம். உங்களை பொறுத்தமட்டில் நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, என்ன சொன்னீர்களோ சொன்னதை செய்து முடிக்கும் நாள், நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, பேச்சு மற்றும் பணம் இந்த இரண்டு விஷயங்கள் இன்று சாதகமான பலனை உங்களுக்கு தராதது போல் தோன்றுகிறது. பேச்சால் சில கஷ்டங்களை கூட நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம். அனாவசிய செலவுகள் ஏற்படலாம். கவனம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் புத்திசாலியாக அடுத்தவர் கண்ணுக்கு தெரிவீர்கள். நாளைய தினம் இப்படி நடக்கும், எனவே இன்று நாம் இதை செய்தாக வேண்டும் என்ற உங்களது கணிப்பு சரிவர இன்று நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி பெறுவீர்கள். இன்று ஒரு போட்டி, அந்த போட்டியில் உங்களுக்கு எதிராக யாரும் வர துணிய மாட்டார்கள். வேறு வழியின்றி உங்களுக்கு வெற்றி. நல்ல நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். எதிர்பார்த்த லாபம் வரும். ஒரு வேலையை செய்வதற்கு முன்பு இப்படி செய் என்று ஒரு பெரியவர் சொல்ல, அந்த பெரியவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நீங்கள் செயல்பட்டு நற்கதி பெறுவீர்கள். மூத்தோர் சொல் அமிர்தம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் தொழில் வெற்றி இன்று மட்டும் உங்களுக்கு மதிப்பை தராது. இன்னும் பல நாட்களுக்கு புகழ்ந்து பேசப்படும். அத்தகைய ஒரு நற்பணியை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களிடம் எப்போதும் இரண்டு பண்புகள் இருக்கிறது. ஒன்று, திடமாக யோசித்து மும்முரமாக முயற்சித்து வெற்றி. அடுத்த பண்பு, சரியாக விசாரிக்காமல் ஏதொன்றும் புரியாமல் ஒரு வேலையை செய்து அவஸ்தை. இன்று நீங்கள் அவஸ்தைப்படுவதைப் போல் காட்டுவதால் கவனம்.
கும்பராசி அன்பர்களே, நூதன முறையில் செயல்பட்டு வெற்றியையும் புகழையும் ஒருங்கே நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பிய நினைத்த ஒரு காரியத்தை, மங்கள காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அது வெற்றிகரமாக முடிவதற்கு நிரம்ப கஷ்டமும் படுவீர்கள். கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.